கிருஷ்ணகிரி டு பாலக்கோடு ரூட்டுங்க. இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக இதெல்லாம் வில்லேஜ், பயங்கரமான வில்லேஜ். எல்லாமே இன்னமும் விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்க, அங்கே மீன் வளர்க்குற இடம் இருக்குது. பாருங்க, இங்கே ஒரு இடம் இருக்குது, தெரியுதா பார்த்தவங்களுக்கு? அதெல்லாம் மீன் வளர்க்குற இடம். கிணத்துல பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குது, தெரியுதுன்னு தெரியல. இது எல்லாமே வில்லேஜ் ஏரியா தாங்க. சூப்பராக இருக்கும். நல்லா காத்தோட்டமாக எங்கே பார்த்தாலும் பனை மரம், தேங்காய் மரம், மல்லிகைப்பூ செடிங்க, நெற்பயிர், ரோஜா பூ செடி, வாழை மரம், புங்க மரம், பில்லுங்க, மாடுங்க, எல்லாமே சூப்பரான இடம். எதுக்காகன்னா நாங்கள் வீடு காலி பண்ணியாச்சு. கிருஷ்ணகிரியில் ஒரு 25 வருஷமாக இருந்தோம் கிருஷ்ணகிரியில். ஸோ அப்பா ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, சொந்த ஊரில் வீடு கட்டணும் இல்லைங்களா. கிருஷ்ணகிரியில் என்ன பண்ணுறது, அப்பா அம்மாவுக்கு வயசாகிடுச்சு. ஊரில் இருந்தால் ஊரில் பார்த்துப்பாங்க எல்லாருமே. ஒரு எமர்ஜென்சிக்கு அங்கே பார்த்துப்பாங்க. ஸோ அதனால் ஊருக்கே போய்ட்டுருக்கோம். கிருஷ்ணகிரியில் எதுக்கு வீடு கட்டிடுன்னு சொல்லிவிட்டு, ஒரு எமர்ஜென்சி இருந்தால் பக்கத்தில் எங்கள் மாமா, அத்தை எல்லாருமே இருக்காங்க. ஸோ பார்த்துப்பாங்க. அதனால் எல்லாம் காலி பண்ணிவிட்டு சொந்த ஊருக்கு போயிட்டுருக்குறோம். அங்கே போயிட்டு வீடு கட்டுறதுக்கு ஒரு 6 months ஆகுங்க. எல்லாமே வெயிட்டு, பயங்கர வெயிட்டு. இதுதான் பீரோ, ரஜாராணி பீரோ இருக்கிறது பெருசுங்க, பயங்கர வெயிட்டு. 2 பீரோ சேர்ந்தது ஒரு பீரோ, ராஜாராணி பீரோ. இது ஏற்றுறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. தெரியுதா சவுண்டு? எல்லாம் ஃபுல்லாக மரம் தான். அழகாக வெயிலாக இருக்குது, பட் காத்தோட்டமாகவும் இருக்குது. காற்று நல்லா அடிக்குது வண்டி போகிறதுனால. ஈச்சர வண்டி வண்டியில் தான் டேங்க்கு தண்ணி ஃபில் பண்ணுறதுக்காக. யாராருக்கெல்லாம் வில்லேஜ் பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ட்ரன்ஸ். என்ன நீங்கள் பாலக்கோடு சைட்லாம் போயிட்டீங்கன்னா ரோடு ஃபுல்லாகவே இருட்டாக தான் இருக்கும். அவ்வளோ மரம் மூடிட்டு இருக்கும். 2 பக்கமும் மரம். பாலக்கோடு சைடெல்லாம் எல்லாமே படித்தவங்களாம் இருக்காங்க, கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனாலும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும். அதனால தான் இப்படி இருக்குது இந்த ஊரெல்லாம். சிட்டி சைடெல்லாம் ஒரு வேலைக்கு போனாலே போதும்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க. பட் இப்படி இங்கே அப்படி இல்லை. படிச்சுக்கிட்ட வேலை பார்ப்பாங்க. வேலை பார்த்துட்டும் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. கவர்மெண்ட் வேலை இருந்தாலும், ப்ரைவேட் வேலை, ஆஃபீஸ் வேலை இருந்தாலும், விவசாயம் அவங்களுக்கு ஒரு இது பாருங்கள். இதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மீன் கடை. இந்த கடை இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன். எங்கள் ஃபேவரெட்டு. மேரேஜ் ஆனதுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட 10 தடவை வந்துருக்கும் டூவீலரில். இது வந்து நேஷ்னல் ஸ்கூலு, இதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. கவரிப்பட்டினம் தாண்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். அவர் போடுற மசாலாலாம் காரமாகவும் இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது இல்லைங்களா. மழை பாருங்கள், எல்லாம் பக்கம் தான். வீடு பக்கமே மலைங்க, பெரிய மலைங்க. பக்கம்லாம் மாங்காய் செடி தாங்க அதிகம். எல்லாம் ரோட்லேயே கொட்டி வச்சுருக்காங்க மாங்காய். என்ன விளைச்சல் அதிகம், ரோடுக்கு மேலே ஏற்றக்கூடாது. ஸோ என்ன பண்ணிவிடுவாங்க, போகிற வழியில் அப்படியே எங்கேயாவது ஒரே இடத்துல கொட்டிட்டு போயிடுவாங்க. மாம்பழம் காட்டுறேன், உங்களுக்கு தெரியும். இந்த பெங்களூரா மாம்பழம், செந்தூரா மாம்பழம் இதெல்லாம் வந்து ரோடு சைடு அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா விளைச்சல் அதிகம்னா ஒரு லோடுன்னா இவ்வளோ தான் எடுத்துகிட்டு போவாங்க. மீதி மாம்பழத்தை என்ன பண்ணுறது, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. வர்றவங்களுக்கு யாராவது கொடுத்துருவாங்க. இல்லைன்னா ரோடு சைடில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாம்பழம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்படியே.
இது லைட்டாக ஷேக் ஆகுது. என்னோட கிம்பல் ஆன்டி ஷேக்கிங். ஸோ அது உள்ள முன்னாடி பேக்கில் இருக்குது டிரைவர்கிட்ட. எங்கள் ஒய்ஃப் அண்ணியும் முன்னாடி உட்காந்துருக்காங்க. அவங்கக்கிட்ட பேக்கில் கொடுத்துட்டோம். அதனால் இது ஷேக் ஆகிட்டே இருக்குது லைட்டாக. கிம்பல் இருந்தால் உங்களுக்கு ஷேக் ஆகாது. வீடியோ வந்து ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும், ஷேக் ஆகாமல் கிளியராக. வண்டி தெரியலைங்களா உங்களுக்கு? ஈச்சர் வண்டி ஆடிட்டே போகுது ரோட்டில். நல்லா பாருங்கள், மல்லிகைப்பூ செடி எவ்வளோ அழகாக இருக்குது. மாம்பழம்னா செடிங்க. மாம்பழம் எல்லாம் பாருங்கள், மாம்பழம் நல்லா காய்ச்சிருக்கு பாருங்கள், தெரியுதா? இந்த பக்கமாக இப்படி வைக்கிற மரம், 2 பக்கமும் மாம்பழம் மரம் தான். வெளியிலே இருந்தாலும் யாரும் தொட மாட்டாங்க. எல்லாமே செல்லூரா பெங்களூரா சிவப்பாக இருக்குது, சிவப்பாக இருக்குது. கோல்டாக இருக்குது. ஊருக்கு வந்தோடனே தண்ணி அப்படி மாற்றி குடிச்சு லைட்டாக கோல்ட் ஆகிடுச்சு. வாய்ஸ் சேஞ்சாக இருக்குது.